இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போமா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே மீண்டும் ஒரு புது நாளை தந்திருக்கின்றீர். இன்றைய நாளை நீர் ஆசீர்வதியும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுமந்து செல்வதற்கு, நாங்கள் எடுத்து செல்வதற்கு, ஆண்டவரே, நாங்கள் நடத்தி செல்வதற்கு உம்முடைய ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தும். எங்களுடைய தேவைகளை அறிவீர். துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை, வேதனை, நோய்கள் அனைத்தும் வந்தாலும் நீர் தாங்கி பிடிக்கின்ற தலைவராக இருக்கின்றீர் என்பது இந்த நாளிலே நாங்கள் உணரச் செய்தருளும். உம்முடைய தூய ஆவியின் அருளை தொடர்ந்து எங்கள் மேலும், எங்களுடைய குடும்பங்களின் மேலும், எங்களுடைய பிள்ளைகளின் மேலும் நீர் பொழிந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறினார். இறை வேண்டலின் அடிப்படை நம்பிக்கை. இறைவனிடம் வேண்டுவதற்கு முன் நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், எனக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது, அனைத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்தார் என்று நம்பி இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும். கிடைக்குமா, கிடைக்காதா, காலம் தாழ்த்துமா, தாழ்த்தாதா என்பது சந்தேகப்படுகின்ற மனநிலை. சந்தேகம் இருக்கின்ற இடத்தில் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை சந்தேகத்தை விரட்டக்கூடிய சக்தி உள்ளது. நம்பிக்கையோடு ஜெபித்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நம்பிக்கையால் மட்டுமே கடவுளை மகிழ்விக்க முடியும். இறைவார்த்தை நமக்குள் நம்பிக்கையை விதைக்க வேண்டும், நம்பிக்கையை வளர்த்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கின்ற நம்பிக்கை அது என்ன செய்ய வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை வளர்த்தெடுத்து அது புத்துளி பெற வேண்டும். நம்பிக்கையை வளர்கின்ற நிலமாக இந்த இறைவார்த்தை மாற வேண்டும். இறைவார்த்தை நிறைய நிறைய நம்பிக்கை நம்மில் வேரூன்றி வளர வேண்டும். எனவே அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் கேட்கின்ற இந்த இறைவார்த்தை நமக்குள் நம்பிக்கையை வளர்க்கின்றதா? தினமும் நான் ஒரு இறைவார்த்தை கேட்கும் போது அந்த இறைவார்த்தையின் சக்தி, ஆற்றல் எனக்குள் நம்பிக்கையை விட்டு செல்கின்றதா என்பதை இன்றைய நாளிலே கேட்போம். எனவே இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் கடவுள் பெற்று தந்தார் என்பதை நாம் உணர்ந்து இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.